திரிகோண ராஜயோகம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு யோகம். இந்த திரிகோண ராஜயோகம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாதகத்திலுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேந்திரங்கள் திரிகோணங்கள்னு சொல்கிறோம். இந்த கேந்திர திரிகோணங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமுள்ளவைன்னு அர்த்தம். பலம்னா என்ன அப்படின்னா, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது, செய்யக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் வர்க்கோத்தமம், ஷட்பலம் இதெல்லாம் நிறையா இருக்குது ஒரு ஜாதகத்தில். அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, கோயிலுக்கு போகிறது, பிரார்த்தனை பண்ணுறது, பூஜைகள் செய்வது, தொழில் பண்ணுறது, தொழிலுக்குள்ள லாபத்தை எதிர்பார்ப்பது, நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியமானது பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணஸ்தானம். இது பேர் லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்கிறோம். அதே போல் 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரஸ்தானம். இது விஷ்ணு ஸ்தானம்னு சொல்கிறோம். அதாவது கேந்திரத்தில் பாப கிரகங்களும் திரிகோணத்தில் சுபகிரகங்களும் இருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் மிக விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த திரிகோண அமைப்பில் கோணத்தில் நல்ல சுபகிரகங்கள் இருந்து அந்த சுபகிரகங்களுடைய சேர்க்கையும் இருந்துச்சு அப்படின்னா வற்றாத செல்வம், ஜீவநதி போல செல்வம் வந்து கொண்டே இருக்கும். இவங்க கோயிலுக்கு போக தேவையில்லை, பூஜைகள் செய்ய தேவையில்லை, மந்திரங்கள் சொல்ல தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா பூர்வ புண்ணிய அந்த அமைப்பின்படி அவங்களுடைய ஆசீர்வாதத்தைப்படி இந்த சில ஜாதகர்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திரிகோணஸ்தானம் இயற்கையாகவே அமைந்து அவர்களுக்கு பலவிதமான செல்வத்தை வாரி வழங்கும். அப்போ திரிகோணங்கிறது ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியம். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, சுகப்பிரசவம் ஆகிறதா, இல்லை சர்ஜரி ஆகிறதா, இல்லை ஒரு ஸ்கூலில் சேர்ந்து நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா, அதே போல் தொழில் நல்லா முன்னேற முடியுமா, இல்லை கடன் திரும்ப, இப்படி பலவிதமான கேள்விகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ எந்த கேள்விகள் அவர்கள் எழுப்புகிறார்களோ அந்த கேள்விக்குண்டான நாதனாகப்பட்டவன் திரிகோணஸ்தானத்தில் இருந்தார்னா அந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் தெய்வங்களையும் இணைத்து நம்ம வழிபடும் பொழுது எல்லாத்தையும் வேண்டுவது மாத்திரத்தில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமானது திரிகோணஸ்தானங்கள். இந்த திரிகோணஸ்தானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுபகிரகத்தினுடைய பார்வையில் பட்டு இல்லை சுபகிரகத்தினுடைய சேர்க்கையெல்லாம் நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் கொடுத்துரும். அதே போல் சுக்கிரன் குரு, சுக்கிரன் புதன், அதே போல் சந்திரன் சுக்கிரன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா திரிகோணஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்தானத்துக்குண்டான அமைப்பை கூட்டி கொடுத்துரும். அப்போ 1, 5, 9ங்கிறது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலனை எடுத்து கொடுக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, லக்னத்திலேருந்து 1, 2, 3, 4 கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவ கிரகங்களாக இருக்கணும். அதாவது குருவாவோ, சந்திரனாவோ, சுக்கிரனாவோ, புதனாவோ இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுபத்துவ கிரகங்களோட சுபபார்வை பெற்று அந்த கிரகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த சுபயோகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ ஒரு மனிதனுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய இடமானது திரிகோணஸ்தானம்னு பேர். இது மிக புனிதமான அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒன்றுக்கொன்று இணைவது, பரஸ்பரமாக பார்வை பெறுவது, இதெல்லாம் திரிகோண ராஜயோகம்னு சொல்லலாம். இதில் திரிகோண ராஜயோகத்தில் ஒரு 5 ராசியை சொல்லலாம் இவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சுபராசியாக வரக்கூடியது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திரிகோணஸ்தானம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அந்த போட்டிகள் எல்லாம் சாதகமாக முடியும், பணவரவு அதிகரிக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் விரும்பிய நிறுவனத்தில் கண்டிப்பாக பணி கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்ம மீது இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எல்லாம் குறைத்து ஒரு நல்ல பேர் புகழை சம்பாதிச்சு கொடுக்கும். இது எளிதாக ஒரு வெற்றியை கைப்பற்றக்கூடிய யோகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு திரிகோணஸ்தானத்தில் அந்த சுக்கிரன் இருந்துச்சுன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா சிம்மராசிக்காரர்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த தலைமைத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பதவி, உயர்ந்த பதவி, உயர்ந்த அங்கீகாரம், ப்ரமோஷன், இது எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய பொறுப்புகளை தேடிக்கொள்வது இல்லை தேடி வருவது, பெரிய கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கிறது, இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து நடத்துறது, முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைப்பது, சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, போட்டியாளர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கக்கூடியதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு திரிகோணஸ்தானத்தில் சுபகிரகங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். சப்போஸ் குருவும் சூரியன்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா பெரிய கோடீஸ்வர யோகத்தை எல்லாம் அனுபவிச்சிருவாங்க. இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள்.
இப்போ துலாமுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமா இருக்கும். நீண்ட கால கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக வச்சுக்கலாம். நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடியது. கடன் சுமை குறைவதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களை சேகரிக்கக்கூடியது, ஈர்க்கக்கூடியது, பெருக்கிக் கொள்ளக்கூடியதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது, திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடியது, மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மறைமுக எதிரிகளுடைய திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தோல்வி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த திரிகோணஸ்தானங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல அமைப்பை கொடுப்பார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு தனுசு. அப்போ தனுசுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு மீனும் கூட எடுத்துக்கலாம். அப்போ தனுசுலாம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த 1, 5, 9 தனுசுல வரும்பொழுது, துலாமில் வரும்போது, ரிஷபத்தில் வரும்போது, சிம்மத்தில் வரும்போதெல்லாம் இந்த கிரகங்கள் சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ தனுசு ராசிக்கு எடுத்தோம்னா எதிர்பாராத ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். உயர்ந்த வெளிநாடு பதவிகள், வெளிநாட்டில் வாசம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, அங்கே மிகப்பெரிய ஒரு பதவிகளை அடையக்கூடியது, குடும்பத்தினுடைய ஒரு இணக்கம், ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றுதலை ஏற்படுத்துவது, ஆன்மீக ஈடுபாடுல நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணி நிறைய டொனேஷன் கொடுக்கறது, போட்டிகள் கலந்து கொண்டு அதாவது அவங்களுடைய காம்படிஷன்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கண்டிப்பாக இவங்க வின்னராக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம். நான் அடுத்ததாக ஏற்கனவே சொன்னது மீனம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது ரிஷபம், துலாம், சிம்மம், தனுசு, அதுக்கப்புறம் மீனம், இவங்களுக்கெல்லாம் இந்த திரிகோணஸ்தானம்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ இவர்களுக்கு மீனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வளர்ச்சி, புதிய வருமானத்துக்குண்டான வாய்ப்பு, முதலீடுகளில் லாபம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை கலைந்தெடுப்பது, நண்பர்களுடைய உறவினர்களுடைய ஆதரவு கிடைப்பது, இது எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு திரிகோணஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும். ஏன் இவ்வளோ சிறப்பாக நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது பூர்வ புண்ணியம். இந்த திரிகோணஸ்தானங்கிறது ரொம்ப மிக முக்கியம். 5ஆம் பாவமாக சொல்லக்கூடியது. 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 9ங்கிறது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், 1ங்கிறது லக்னம். அப்போ நம்ம அடையக்கூடிய பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். நான் இந்த அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நம்ம பிராப்தத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், அந்த சேனலில் போய் பாருங்கள், அஸ்ட்ரோ தமிழா சேனலில். அதே சமயம் குருவை பற்றியும் பேசியிருப்பேன். இப்போ இந்த 1, 5, 9 பார்த்திங்கன்னா திரிகோணஸ்தானங்கள் அழைக்கக்கூடிய அந்த இடமானது அந்த அதிர்ஷ்டம், கல்வி, குழந்தை, பாக்கியம், தர்மம், உயர்வு, வாழ்க்கை, பொருளாதார முன்னேற்றம், பதவி, இது எல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த 1, 5, 9 தான். அப்போ அதெல்லாம் ஒரு ராஜயோகமாக பேசக்கூடிய ஒரு ஸ்தானம். பல மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து அந்த வாழ்க்கை சுகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த யோகம் யாருக்கெல்லாம் 1, 5, 9 சுபக்கிரகங்கள் இருந்து சுபக்கிரகத்தினுடைய பார்வை பெற்று அது ஆட்சி உச்சமாலாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற பலங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி திடீர்னு கிடைக்கும், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும், சமூக மரியாதை அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள், உயர்ந்த பதவி, செல்வாக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக இந்த திரிகோண ராஜயோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ நல்ல மாற்றம் கிடைக்கும். இது அவங்கவுங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு லக்னத்தினுடைய அடிப்படையில், அவங்க பிறந்திருக்கக்கூடிய ராசியினுடைய அடிப்படையில், அந்த சுபகிரகங்களுடைய சேர்க்கை பார்வையை பொறுத்து இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் எப்படி உங்களுக்கு பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்துத்தான் உங்களை அந்த கிரகங்கள் இயக்கி கொண்டு செல்லும். அதற்கு தகுந்த வாய்ப்புகள் வரும், அதற்கு தகுந்த மனிதர்கள் வருவார்கள், உங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்வார்கள். நீங்கள் திரும்ப திரும்ப நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த ராசி பலனை, இந்த கிரக பயிற்சி பலனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறது குரு புத்தி ஓடிட்டு இருக்கும், உங்களுக்கு சனி பயிற்சி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு புதன் தசை ஓடிக்கிட்டு இருக்கும், நீங்கள் சனி பயிற்சி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சனியினுடைய நட்சத்திரங்களாகவோ இல்லை சனியினுடைய புத்தியிலோ சனியினுடைய அந்தரங்காரங்களிலோ ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பிரயோஜனம் இருக்கும். ஸோ சம்பந்தம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இவர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். உங்களோட சுயஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எப்படி பதற்கப்பட்டிருக்குதோ அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு பலன். நான் சொல்கிறதுனாலையோ அடுத்தவங்க சொல்கிறதுனாலையோ டிவியில் சொல்கிறதுனாலையோ பெரிய ஜோசியர் சொல்கிறதுனால எதுவும் மாறிட போகிறது கிடையாது. சுயஜாதகங்களில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன். நல்லதா கெட்டதா, எப்போ தடுக்கும் எப்போ முடக்கும், கொடுக்குமா கொடுக்காதா, இது நடக்குமா நடக்காதா, இது ஆக வேண்டிய வேலையா ஆகாத வேலை, எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. ஸோ அதை சார்ந்த விஷயங்கள் தெளிவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு என்ன பற்றி பேசலாம். அதுவும் இல்லாமல் இந்த திரிகோண ராஜயோகங்கிறது ரிஷபம், துலாம், சிம்மம், தனுசு, மீனராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவோம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
தெரியலனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.